ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் போயிட்டு பாருங்கள். நியூ அப்டேட்லாம் வந்துகிட்ருக்கு. February 21 வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட், நியூ அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெண்டிங் பேஅவுட்டு, பை மோட், கூப்பன் சேல்ஸு, நியூ ஒர்க்கு இதெல்லாம் பற்றி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெண்டிங் பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு 100 days சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த 100 days வந்து பார்த்தீங்கன்னா March 9 to July 31 வரைக்கும் 100 days ஒர்க்கிங் டேஸ். 100 ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய பேமெண்ட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெடியாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா February 26 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். உங்களுடைய வேலெட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வேலெட்டு, போனஸ் வேலெட்டு, இந்த வாலெட்டெல்லாம் வந்து அப்ளிகேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். எனக்கு பேஅவுட்டில் ஏதாவது ப்ராப்ளம், இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கேட்கலாம். ஆனால் இது எதுவும் எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டு ஜீரோ ஆக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா March 5க்கு பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை முடிக்கணும். இந்த ஒர்க்கை முடிச்சிருந்தீங்கன்னா ஜீரோ பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேஅவுட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நியூ ஒர்க் என்னன்றத சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளியர் கேட்ச்லாம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக வந்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ ஆல்ரெடி எஸ்பிஐ போர்ட்டல் வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். கிளிக் பண்ணுறோம், லாகின்ற பேஜுக்கு போகிறோம். இப்போ வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி, பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஐடி, பாஸ்வேர்டை போட்டோம், சப்மிட் பண்ணுறோம். எஸ்பிஐ போர்ட்டலில் லாகின் பண்ணுறோம். எஸ்பிஐ ஐடியை லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணிட்டு அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே வரோம். ஸ்கோர் பண்ணிட்டே வந்துட்டு டவுனில் பாருங்கள், நம்மளுடைய டேஷ்போர்டில் வரும். டேஷ்போர்டு, பர்ச்சேஸ், மார்க்கெட்டிங் சர்வீசஸ், இந்த டேக்லாம் இருக்கிறதுல இங்கே வித்ட்ராவல்னு இருக்குது பாருங்கள். இந்த வித்ட்ராவல்ன்றத டேக்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதை வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை கிளிக் பண்ணுறோம். வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கே வாலெட், சூஸ் த வாலெட்டு, இந்த சூஸ் த வாலெட் இப்போ வந்து அப்படியே அக்கௌண்ட் பேலன்ஸு ஜீரோ இருக்குது. சரிங்களா? இங்கே சூஸ் த வாலெட்டை கிளிக் பண்ணுறீங்க. டாஸ்க் வாலெட்டை செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய டாஸ்க் வாலெட்டில் எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டு? 13,460 இருக்குது. 30,460 இருக்கா? இந்த அமௌண்ட் இங்கே போடுறீங்க. 30,460 rupees. இது அமௌண்ட்டை போட்டுட்டு இங்கே அப்படியே சப்மிட்டுன்றதை கொடுக்குறீங்க. இங்கே சப்மிட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள் அப்ளீடுன்ற வேலெட்டுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும் டேஷ்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே டேஷ்போர்டுன்றதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் என்னென்ன அமௌண்ட் இருக்குது, எங்கெங்கே இருக்குன்றது டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் டாஸ்க் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க, டாஸ்க்கு பாயிண்ட்ஸு, ரெஃபரல் ஏர்னடு, இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றது, இன்ட்ரோ கமிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்டேட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் கிரெடிட் எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கிறீங்க. உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ எங்கெங்கே இருக்குன்றது ஆல்ரெடி டாஸ்க் தான் இப்போதைக்கு இந்த பேலன்ஸ் எங்கே கொண்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, அப்டேட் பேலன்ஸ். இந்த அப்டேட் பேலன்ஸில் உங்கள் பேலன்ஸ் அங்கே வந்து இங்கே கொண்டு வரணும். இங்கே கிரெடிட் ஆகிடுச்சு, உங்கள் பேங்க்குக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு அமௌண்ட், இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சுன்றத வரும். எதுவும் வரல அப்படின்னா ஜீரோன்றதை காட்டும். சரிங்களா?
இப்போ நீங்கள் வந்து வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கம்பல்சரியாக வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். வித்ட்ரால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது பார்த்தீங்களா, இந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் டவுனில் அப்படியே கீழே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன் டைம் எலிஜிபிள் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 500 இருந்தது எலிஜிபிள் அமௌண்ட்டு. இப்போ வந்து 0 பண்ணுறதால 1 ரூபி இருந்தாலும் நீங்கள் இதை கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சூஸ் வேலெட்டு, போனஸ் வேலெட்டு, டாஸ்க் வேலெட்டு, எந்த வேலெட் இருந்தாலும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாஸ்க் வேலெட் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய டாஸ்க் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட்ன்றது இங்கே காமிக்குது. அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டு சப்மிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 30,460 rupees போட்டு சப்மிட்ன்றது தான் கொடுக்குறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. நீங்கள் அப்படியே இதை வந்து ரீப்ரெஸ் பண்ணணும். ரீப்ரெஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு வாலெட்டில் கிளிக் பண்ணி ரீப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு அப்டேட் ஆகும். பாருங்கள் ரீப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு அப்டேட் பேலன்ஸ் 30,460 rupees வந்துச்சா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாலெட் ட்ரான்ஸ்ஃபரில் 0 இருக்கும். வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் 0 இருக்கும். உங்கள் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. மேலும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் எதுவும் சந்தேகம் இல்லைன்னா விட்டுடலாம். இல்லை எனக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டு டாஸ்க் ஏர்ன்லேருந்து எங்கே வந்துருச்சு, அப்டேட் பேலன்ஸ்க்கு வந்துருச்சு. இந்த அப்டேட் பேலன்ஸ்லேருந்து நம்ம வித்ட்ரால் பண்ணுவோம். சரிங்களா, நியூ வித்ட்ரால் நியூ ஒர்க்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இதில் இருந்து வித்ட்ரால் கொடுப்போம். ஓகேங்களா, இவ்வளோ தான். நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.